பிரிப்பார், அப்படி போவார். ஆனால் அவர் இந்த எலெக்ஷனுக்கு வந்தது தான் எனக்கு பிடிக்கல. அரசியல் வருகை அரசியல் வருகை தான் பிடிக்கல. ஏன்? என்ன சார் சினிமாவில் உச்சத்தில் இருக்கிறத உதறிட்டு வரேங்கிறாரு. உதறிட்டு வர்றாரு சார். அவர் எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் சொல்கிறேன்னே, எல்லாருக்கும் அந்த ஆசைகள் உண்டு. ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்தால் அந்த கட்சியுடைய உறுப்பினர்லாம் ஆவேன்லாம் நீங்கள் பேசினதை நான் பார்த்தேன். உறுப்பினர் ஆவேன் முதலா அந்த அளவுக்கு நான் இப்போ எனக்கு விஜய் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்தேன். உறுப்பினராக இப்போ அரசியல் வந்தப்புறம் என்ன மனம் மாற்றம் சார்? அது எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு திராவிட மாடல் அரசு மக்கள் விரோத ஆட்சியெல்லாம் பேசணும்னே கோவம் வந்துருச்சு. அதாவது இன்னைக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்குல்ல, எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில், ஓட்டெல்லாம் மாறாது. நடிகர் விஜய் நல்லது பண்ணணும்னு தான் வராரு. நல்லதை நீங்கள் ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துகிட்டு இருந்தா கூட அதெல்லாம் பத்தாதுங்க. அதெல்லாம் எலெக்ஷனுக்கெல்லாம் அதெல்லாம் பெரிய ஒரு இது வேணும். நம்ம ஆளுக்கு அதெல்லாம் இல்லை. எம்ஜிஆர் ஆக முடியாது விஜய். எம்ஜிஆரால் ஆக முடியாது, யாராலையும் ஆக முடியாது. எம்ஜிஆர் ஆகிறது அவர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு பாட்டு கிட்டு சீனை வச்சு கிளவியை பிடிச்சி ஆர்கதான் 2.0 where creativity meets competition. வெற்றியாளர்களுக்கு 3 லட்சம் மதிப்பிலான பரிசுகள். Registration closes December 10. Details in the description. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். Lion Date Syrup நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றை நமது நாதஸ் நடத்தி வரும் வேளையில் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் நன்கு அறியப்பட்ட நகைச்சுவை நடிகரான திரு டெலிஃபோன் ராஜ் அவர்கள். அவருக்கு திருவேங்கடத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். வடிவேலு சாரின் உண்மை முகம், வடிவேலு சாரின் காமலீலைகள், இந்த மாதிரிலாம் என்னென்னமோ தமிழில் போட்டு எத்தனையோ பேர் வீடியோஸ் போடுறாங்க. இந்த மாதிரியான அலிகேஷன் பிரபலங்களாக இருக்கக்கூடிய நிறைய பேர் வைக்கிறாங்க. இப்போ பைல்வான் ரங்கநாதன் சில வீடியோக்களில் வடிவேலு சாரை பற்றி பேசுகிறாரு. ஷக்கீலா எனக்கு தெரியும் வடிவேலு சாரை பற்றின்னு ஓப்பனாக இன்டர்வியூவில் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது வடிவேலு சார் இப்போ நினச்சா கூட அவரால் காமலீலைகள்லாம் பண்ண முடியாது, வயசு ஆயிடுச்சு. நினச்சா கூட முடியாது, படக்கூட முடியாது. ஆசைப்பட்டால் கூட அவர் என்ன நினைப்பார், போய் அவள்கிட்ட போய் நம்ம ஏன் அவமானப்படணும் அப்படின்னு. இவங்க இன்னும் 16 வயசு 17 வயசில் அப்படி முறுக்கேறி போய் அலைகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுங்கெல்லாம் காமலீலை. அவருக்கு என்ன இந்த தோட்டத்தில் போய் கற்பல் இது பண்ணிட்டாரு. ஐயோ, அதான் சார், நல்லவன் பெரியவன் பேச மாட்டான். ஒரு படித்தவன் பண்பாளான உள்ளவன் இந்த மாதிரி கேவலமாக பேச மாட்டாங்க. அடுத்த வீடு படுக்கரை எட்டி பார்க்குற மாதிரி உள்ளவங்க தான் பேசுவானுங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு குடும்பம் மேலே ரொம்ப பாசம் உண்டுங்க. வடிவேல் சாருக்கு அவருடைய குடும்பத்து மேலே பயங்கர பாசம் உண்டு. ஷூட்டிங் இருக்கிற டைமில் இருப்பார், டப்பிங்கில் இருக்கிற டைமில் இருப்பார். அதுக்கப்புறம் அடித்து பிடிச்சி அவங்க ஊரில் தான் அவங்க கும்பலமாக ஃபேமிலியோடு தான் செட் ஆகுவார். கேட்டாச்சுன்னா, இங்கே நம்ம ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்டுட்ருக்குறோம், அங்கே போனால் கீரை அது இதை வச்சு சாப்பிட்டுட்ருக்குறோம், அது மட்டும் சொந்த பந்தங்கள்லாம் வச்சு அதில் ஒரு சந்தோஷராஜி அப்படிம்பார். அது மாதிரி இருப்பாங்க. ஏன் இந்த தனுஷை சொல்கிறாங்க, ஒரு நடிகையை விட மாட்டான் அப்படின்னு தனுஷ் சொல்கிறாங்க. ஒரு நடிகை ஒரு பொண்ணை விட மாட்டான். அந்த குடும்பம் கெட்டு போனதுக்கு இவன் தான் காரணம், இந்த பொண்ணு கெட்டு போகிறதுக்கு இதுதான் காரணம், இந்த குடும்பம் கெட்டு போகிறதுக்கு இதுதான் காரணம். இன்னும் வடிவேலு சார் அவர் ரீச்சுக்கு இவரை சொல்கிறாங்க. அதெல்லாம் அவன் சொல்லிகிட்டு இருப்பான். அவங்க அடுத்தவன் என்ன சொல்கிறான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன்னு வைங்களேன், நம்ம பாதியை நம்ம நோக்கி செல்ல முடியாது. நடிகர் விஜயகாந்த் வெர்சஸ் வடிவேலு அப்படின்றது மேடைகளில் ஓப்பனாக பேசுனதால இவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம். நடிகர் விஜயகாந்த் இறப்பும்போது நடிகர் வடிவேலு ஒரு இரங்கல் சொல்லியிருக்கலாம். நேரில் வந்திருக்க வேண்டாம், அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் நிலவலாம், இல்லை வேறு ஏதாவது நடந்திருக்கலாம். ஒரு இரங்கல் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சோஷியல் மீடியாக்களில் ரொம்ப பேசப்பட்டுச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது சார், இரங்கல் தெரிவிக்கலாம், அது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு 10,000 கமெண்ட் போடுவானுங்க, கேவலமாக கழிவு ஊற்றுவானுங்க. உங்களை பற்றி ஒரு இரங்கல், இப்போ நான் இறந்துட்டேன்னா என்னை பற்றி ஒரு இரங்கல் நீங்கள் தெரிவிக்கலைன்னா என்ன காரணமாக இருக்கும்? என் மேலே அந்த அளவுக்கு ஏதோ கோபம் இருக்கும்ல, அப்போ நான் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன்ல. சும்மா ஒருத்தர் நம்ம சாவுக்கு போகிறது, எல்லா சாவுக்கும் இப்போ டெல்லி கணேஷ் சார் நான் அவ்வளோ க்ளோஸுங்க, அன்னைக்கு சாவுக்கு போக முடியல. நான் தூத்துக்குடியில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கேருந்து விட்டுங்க அண்ணே லாஸ்னே போக முடியல. ஐயோ, எனக்கு அவர் ரொம்ப பழக்கம்னா ரொம்ப ரொம்ப நெருக்கமான பழக்கம்.
போக முடியலேன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டேன். போக முடியல. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் தான் சிலவங்களுக்கு இவன் சாவுக்கு நம்ம ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஏன்னா அவரால் அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம் இவர். அது போகிறதும் போகாதும் அவங்கவுங்க விருப்பம். அது சாவுக்கு ஏன் மற்றவங்க எல்லாரும் போகிறாங்களா? சினிமாக்காரங்க மற்றவங்க எல்லாரும் போயிட்டாங்களா? ஒரு சாவுக்கு வடிவேல் போகலன்னா மற்றவங்கெல்லாம் போனாங்களா? டெல்லி கணேஷ் சார் கூட கமல் சார் நடித்தார் போனாரா? ரஜினி சார் நடித்தார். எத்தனை நடிகர்கள் போனாங்க? இரங்கல் தான் தெரிவிக்கிறாங்க. அதுவும் தெரிவிக்கலையே வடிவேலு. அவங்களுக்குள்ள ஒரு நான் சொல்லணுங்க, அவங்களுக்குள்ள என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ அவங்களுக்குள்ள உள்ள தனிப்பட்ட பிரச்சனை. ஒருத்தர் இறந்தங்கள் தெரிவிக்கலைனாலோ அல்லது ஒருத்தர் இதுக்கு போகலைனாலோ ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள எவ்வளவு வருத்தங்கள், எவ்வளவு மனசுக்குள்ளுக்கு எவ்வளவு வலிகள் இருந்திருக்கும். அதை நம்ம ஏன் பேசி திருப்பி நமக்கு 1,00,000 பேர் கால் பண்ணி எங்கடா இருக்க அப்படிதான் பண்ணாங்க. என்ன உங்களுக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்குமாமே? ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எதனால? இல்லை, பொதுவாக நான் பொண்ணாக இருந்தால் அவரை பயங்கரமாக லவ் பண்ணியிருப்பேன். அவர் ஸ்டைல், அவருடைய மேனரிசம் நிறைய பேர் தெரியாது. அந்த கரடியை போட்டு ஒரு மாதிரி பண்ணுவார். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி பண்ணுவார். அவர் சிரிக்கிறது, அந்த நடந்து போகிறது தூங்கி எந்திரிச்சு போகிற மாதிரியே போவார். அதெல்லாம் ரொம்ப ரசிப்பேன் நான். ஆனால் இப்போ சமீப காலமாக பேச மாட்டார். வணக்கம் போட்டோம்னா அதுதான் போயிடுவார். இப்போ சர்க்காரில் நானும் அவர் நடித்தோம். ஒரு 8 நாள் அந்த ஓட்டு போடுறது ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் வருவார். 8 நாள்கிட்ட நடித்தோம். நான் அப்படி தான் உட்காந்துருந்தேன். நேராக வந்தார். இப்படி அந்த டேபிளில் இப்படி கை வச்சுட்டு, ஆசம் எப்படின்னா நல்லா இருக்கீங்களா, எப்படின்னா கேரக்டராகவே மாறிடுறீங்க அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினார். ரொம்ப பிடிக்கும். ஐயோ, எனக்கு அவர் பாராட்டினாரான்னு நானே ஒரு 5 இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு. அப்படி பாராட்டினார். போன சிரிச்சுட்டு போவார் அப்படின்னு ஏதாவது பிடிப்பார், அப்படி போவார். ஆனால் அவர் இந்த எலெக்ஷனுக்கு வந்தது தான் எனக்கு பிடிக்கல. அரசியல் வருகை தான் பிடிக்கல. சினிமாவில் உள்ள குறைகளை தீர்க்கணும். என்னை போல இல்லை நடிகர்கள் என்னை விட்டுடுங்க. ஏதோ ஒரு வருமானம்னு வருது, ஏதோ ஒன்று வாழ்க்கையில் நல்லபடியாக ஓடிட்டுருக்கு. பசங்கள்லாம் பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க. ஏன்னா என்னை விட்டுடுங்க. நிறைய பேர் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், ஷூட்டிங் இல்லாமல் வீட்டில் படுத்து கிடக்குறான். நடிகர்கள் இல்லை, டெக்னீஷியன்ஸ், டைரக்டர்ஸு, ஒவ்வொரு துறையில் அந்த ஆளுங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு அவங்கள சரி பண்ணி நிறுத்தினால் அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ். அதை முதல்ல சரி பண்ணிட்டு வாங்க, அதை சரி பண்ணுங்க. அப்புறமா நீங்கள் நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக செய்யணும்னு அவசியம் கிடையாது. எந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இவர் உதாரணத்துக்கு மாரி செல்வராஜ் ஏரியாவில் ரொம்ப நலிந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணலாம்? இந்த தூத்துக்குடியில் கல்வி விருது விழா நடத்துகிறாரே சார். கல்வி விருது விழாலாம் அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஸ்கூலுக்கு போனால் தானே, நல்ல மார்க் எடுத்தால் தானே உங்களுக்கு கல்வி விருது. நல்ல மார்க் எடுக்கணும்னா சாப்பாடு வேணும் சார். என் ஒய்ஃப் டீச்சர். எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை மார்க்கு கம்மியாகவே இருந்துது சார். என்ன சொல்லி கொடுத்தாலும் அழுகி அடி வாங்கும் கொள்ளும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு அது படிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடான்னு லாஸ்ட்டில் விசாரித்தா கவர்மெண்ட்டில் சாப்பாடு போடுறாங்களாம் காலை உணவு. அந்த காலை உணவு சாப்பிட்ட உடனே இப்போ படிக்கிறான் சார். அப்போது ஒருத்தன் படிக்கணும், ஒருத்தன் நடமாடணும்னா அவனுக்கு சாப்பாடு வேணும். அந்த சாப்பாடுக்கு உள்ள வழிகளை பண்ணணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எல்லாருக்கும் அதை செய்ய முடியுதுன்னா ஒரு அரசின் அதிகாரம் அப்படின்ற இருக்கு. அந்த இடத்துக்கு போகணும்னு விஜய் ஆசைப்படுறாரோ என்னவோ? அது அவங்கவுங்க ஒவ்வொரு ஆசைப்படலாம் சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இப்படி டக்குன்னு வந்தாச்சுன்னா என்ன பணம் இருக்குது இவர்கிட்ட? இதெல்லாம் ஒரு பணம் கிடையாது. இவர் இருக்கிற பணம் என்ன சார், சினிமாவில் உச்சத்தில் இருக்கிறத உதறிட்டு வரேங்கிறாரு. உதறிட்டு வர்றாரு சார். அவர் எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் சொல்கிறேன்னே, எல்லாருக்கும் அந்த ஆசைகள் உண்டு. ஆனால் எதுக்காக வேண்டி வர்றீங்களோ அதை ப்ராப்பராக வரணும். கல்வி விஜய் சார் எனக்கு உயிர். விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். விஜய் சாரை குறை சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. அவருக்கு ஒரு இதாக கூட சொல்லுவேன், ஒரு படிப்பில் கூட இருக்கலாம். வர்றதா இருந்தால் ஒரு படத்தில் இத்தனை கோடி வருது இல்லை, இந்த குடும்பத்துக்கு இந்த ஏரியாவில் எவன் பசி பட்டினியில் இருக்கிறான் அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்போ ஏதோ ஒன்று, அதுக்கு ஒரு இந்த நற்பணி மன்றத்துலேருந்து ஒருத்தனை போட்டு
இவங்களுக்கு இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு வசதிகள் எல்லாமே இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணு இப்படின்னு அவன் சாப்பிட்றதுக்குள்ள வசதிகள், அப்புறமா கல்வி அதுக்கப்புறம் கல்வி சம்மந்தப்பட்டது இப்படின்னு போய் அவங்கவுங்கள ரெடி பண்ணுனா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தூக்கி உட்கார வச்சுருவாங்க. போட்டி போட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது எலெக்ஷனுக்கு. இல்ல இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கமாக செயல்பட்டது. அப்போ அங்கங்க அவங்களால முடிந்த உதவிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு வரணும், எம்ஜிஆர் போன்று ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற இடத்துக்கு வராரு. அப்படி வரும்போது எல்லாருக்கும் அதை செய்யணும், தமிழ்நாடு முழுக்க அதை செஞ்சிடணும்னு நினைச்சுதானே அதை வருவாரு. தமிழ்நாடு முழுக்க செய்ய சொல்ல, தமிழ்நாடு முழுக்க கஷ்டப்படுறவனுக்கு மட்டும் செய்யுங்கிறேன். யாரு கஷ்டப்படுறானோ, எவன் சாப்பாட்டுக்கு ஒரு வெளியே ஆட்சி அதிகாரம் இல்லாத ஒரு ஆளால அதை செய்ய முடியும் நினைக்கிறேன். ஒரு நடிகர் செய்யறாருல. இப்போ அங்க இந்த சாவு வீட்டுக்கு போறாரு, அங்க பணம் கொடுக்குறாரு, அங்க செத்தவங்களுக்கு இது கொடுக்குறாரு, அங்க போய் பசங்களுக்கு எல்லாம் அவார்டு மாதிரி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஆட்சி அதிகாரம் இல்லாம தானே பண்றாரு. நல்லது பண்றதுக்கு அதிகாரம்லாம் வேணும்னு அவசியம் இல்லை சார். ஒரு 10 முதியோர்களுக்கு பசங்களால் விரட்டப்பட்டவன் அவனுக்கு வந்து செய்கிறதுக்கு அதிகாரம் வேணும்னு அவசியம் இல்லை, மனசு தான் வேணும். அது செஞ்சாலே இவருக்கு வந்து ஆதரவு இன்னும் கூடும், ஈஸியாக போய் உட்காரலாம். இதுன்னா அவர் என்ன செஞ்சார், அவர் வெறும் பேசிட்டு தான் இருப்பாரா, என்ன செஞ்சாருன்னு மக்கள் கேட்பாங்க. சார் இப்போவும் சொல்கிறேன், விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அரசியலில் அவர் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, அது தேவையில்லை. நீ 200 கோடி 850 கோடி நடிக்கிறீங்கல்ல, அந்த படத்தை வாங்கி யார் யாருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு அதை தேடுங்க. இருக்கிறவனுக்கு கொடுத்து போயிடக்கூடாது, இருக்கிறத தேடுங்க. அப்படி அங்கங்க அப்படியே அவருடைய கூட்டங்கள் வளரும். அவரை தெய்வமா, இப்போ நான் வடிவேல் சாரை தெய்வமா சொல்கிறேன்ல, அப்போ அவன் என்ன எப்படி கும்பிடுவான், அவன் அப்படி கும்பிடுவான், இப்படி கும்பிடுவான். அதுமாரி விஜய் அரசியலுக்கு வந்தால் அந்த கட்சியுடைய உறுப்பினர்லாம் அவன்லாம் நீங்கள் பேசினதை நான் பார்த்தேன். உறுப்பினர் ஆவேன் முதலா அந்த அளவுக்கு நான் இப்போ எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்தேன். உறுப்பினராக இப்போ அரசியல் வந்தப்புறம் என்ன மனமாற்றம் சார்? அது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. எனக்கு அரசியலில் அவர் வந்தது நான் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், வந்த உடனே நான் ஆகுமெல்லாம் சொல்லல, ஆகலாம் அப்படின்றப்ப நான் டிஎம்கேல நிரந்தரமான ஒரு தொண்டன். அதனால நான் ஏன் விஜய் கட்சிக்கு போகிறேன், நிரந்தர தொண்டை. நான் சாவர வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். இல்லை சாவறது நாளைக்கே தெரியாது. நான் போய் சேர்ந்து அங்கே போய் உறுப்பினரான அடுத்த நாளைக்கு செத்து போயிட்டேன்னா அவங்களுக்கு தானே லாஸ். டிஎம்கேல தான் இருப்பேன். மாடல் அரசு மக்கள் விரோத ஆட்சியெல்லாம் பேசணும்னே கோவம் வந்துருச்சோ? அதாவது இன்னைக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்குல்ல. போன ஆட்சியில் வந்து சேலம் ஃபுல்லாக பணமா, எங்கே தோண்டினாலும் 2000 ரூபா கட்டு பணமா. இந்த ஆட்சி நல்லா தானே போயிட்டு இருக்கு. சொல்லுங்க சார். ஆனால் அதனால இதுக்கு மாற்று சக்திலாம் வேண்டாம்னு நினைக்கிறீங்க? மாட்டு சக்தி அது அவங்க திறமையை பொறுத்து. நல்லா இல்லைன்னா மக்களே தூக்கி உட்கார வச்சுருவாங்க, புரியுதா? நல்லா பண்ணுறதுனால தான் நான் இப்போ சொன்னேன். எங்கள் வீட்டில் டியூஷன் படிக்கிற ஒரு குழந்தை படிப்பு இல்லாமல் போய் திடீர்னு படிக்குதே என்னன்னு விசாரித்தா, தமிழக அரசுடைய சாப்பாடு காலையில் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற திட்டத்தில் அது சாப்பிட்டு இன்றைக்கி நல்லா டாப் மோஸ்ட் படிக்குது சார். இதை எப்படி விட்டுட்டு வேளாண்ட்டு இன்னொரு ஆட்சி பிடிப்பாங்க? அதனால் நடிகர் விஜய்க்கு வரவேற்பு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்த வந்திருக்கிற 5 லட்சமோ 10 லட்சமோ அது வந்து ரசிகர் அவரை பார்த்து ரசிக்கிறதுக்காக வேண்டி. நானே எனக்கு போகணுன்னு ஆசை. அவர் நடந்து போகிறது, அவர் ஓட்டெல்லாம் மாறாது. எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில், ஓட்டெல்லாம் மாறாது. நடிகர் விஜய் நல்லது பண்ணணுன்னு தான் வராரு. நல்லதை வந்து நீங்கள் வந்து பப்ளிசிட்டி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் முதலமைச்சர் ஆகி அது வேண்டியதில்லை, இருந்துட்டு பண்ணி பாருங்க. இப்போ தான் நான் தான் சொன்னேன், நிறைய நடிகர்கள் வறுமை கோட்டில் எத்தனை பேர் நடிகருங்க இருக்காங்க. நடிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இதில் 2 விஷயத்தை நோட் பண்ணி பாருங்களேன். உன்னை என்ன சொல்கிறாரு, சினிமா சார் நான் அரசியலுக்கு வரனால சினிமா வந்து இனிமே நான் ஒரு பொழுதுபோக்காக செய்ய விரும்பலை, நான் அரசியலில் முழுசாக ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வெற்றியோ தோல்வியோ களத்தில் நிற்போம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றாரு. இதெல்லாம் வரவேற்கக்கூடியதானே? நிற்கிறான்னு எல்லாமே சொல்ல தானே செய்கிறாரு, செய்யட்டுங்கிற. செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியாது. என்னங்க பணம் இருக்கு, அதெல்லாம் போய் அரசியலுக்கு பத்தோம். எத்தனை படம் நடித்தார், எத்தனை படத்தில் எவ்வளோ அமௌண்ட் வாங்கினாரு, அதெல்லாம் வச்சுட்டு ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி வீட்டிலேருந்து ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துக்கிட்டு இருந்தால் கூட அதெல்லாம் பத்தாதுங்க. அதெல்லாம் எலெக்ஷனுக்கெல்லாம் அதெல்லாம் பெரிய ஒரு இது வேணும். நம்ம ஆளுக்கு அதெல்லாம் இல்லைன்னா ஆசைகள் இருந்தால் மட்டும் பத்தாது, நிறைய பேருக்கு செய்யணுங்க. இப்போது தமிழக அரசே எடுத்துக்கோங்க, அந்த சாலை விபத்தில் 4 பேர் செத்தாங்க, அவங்கவுங்களுக்கு 10 லட்சம். இதில் இவன் செத்தான், இவனுக்கு 3 லட்சம்.
இவனுக்கு 20 லட்சம் இப்படி சாவுக்கு கொடுக்கறதுக்கே அவங்க அவ்வளவு பண்ட்ஸ் தேவைப்படுது. கள்ளக்குறிச்சியில ஆ சாராயம் பயன்படுத்தினா அவங்களுக்கும் கொடுக்க வேண்டியிருக்குன்னு விமர்சிக்கிறாங்க. ஆமாம், அது குடிக்கலாமா அப்படின்னு கொடுக்கக்கூடாது, சட்டப்படி கொடுக்கக்கூடாது. கொடுத்துருக்குறேன், கொடுக்கலனாலும் நம்ம ஆளுங்க கேட்பாங்க, கொடுத்தாலும் ஏன் கொடுத்தேன்னு கேட்பாங்க. இது நம்ம மக்களுடைய இது. அதனால் இந்த அரசு வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்குது. இதுக்கு சப்போர்ட் பண்ணி வேணா அவர் விஜய் சார் ஏதாவது பண்ணலாம். அவர் தான் அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தை காட்டுகிறதுன்னு ஓப்பனா ஸ்டேட் பண்ணிட்டு வர்றாரு. என்ன அலட்சியத்தை காட்டுது, என்ன அலட்சியம் காட்டுது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்குதுங்க. உங்களுக்கே மனசாட்சிக்கு தெரியும் நல்லது தான் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? இல்லை ஏகிட்ட கேட்குறீங்க. அதனால விஜய் சார் வந்து அரசியலுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. வந்துட்டு எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவாருன்னு நம்பிக்கை கிடையாது. பெரிய சக்ஸஸ் பண்ண நம்பிக்கை இல்லை. டிஎம்கேங்க மலை மலை அதை உடைச்சிக்கிட்டுலாம் இவர் அப்படி உடைச்சு வந்தவர் தானே எம்ஜிஆர். அப்போ காலகட்டம் என்ன இப்போ அது இல்லை, அதெல்லாம் இப்போதைக்கு கதை பேசாதீங்க. அப்போ இருந்ததுக்கு உறுப்பினர்கள்லாம் எவ்வளோ கம்மி. அதுவும் அவர் வேற டெக்னிக்கல், அவர் ஒரு டெக்னிக்கல் பிடிச்சி வந்தார். அந்த மாதிரி டெக்னிக்கல் கூட நம்ம ஆளு பண்ணல. எம்ஜிஆர் ஆக முடியாது விஜய்ங்கிறீங்க. எம்ஜிஆர் ஆக முடியாது விஜய். எம்ஜிஆரால் ஆக முடியாது, யாராலையும் ஆக முடியாது. எம்ஜிஆர் ஆகிறது அவர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு பாட்டுக்கிட்டு சீனை வச்சு கிளவியை பிடிச்சி கிழவனை பிடிச்சி அதெல்லாம் பண்ணாரு. அதெல்லாம் இவங்க படத்தில் பண்ணவே இல்லையே. இவங்களுக்கும் ஓப்பனிங் சாங் இருக்கு, அதெல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி அவரை மாதிரியே படம் ஃபுல்லாக பண்ண முடியலங்க. திடீர்னு மலையில நனைஞ்சிட்டு ஒரு கிளவியை தூக்குவார், அப்படியே கிளவித்திட்டு ஓடுவார், கிளவியை கட்டி பிடிப்பார். அதெல்லாம் பண்ணலை. இவங்க பாட்டு போடுவார். ஒவ்வொரு பாடத்துலையும் பல பாட்டுகளை பாருங்க, இவருக்குனே பாட்டு எழுதின மாதிரி இருக்கும். அதனால அந்த மாதிரிலாம் இவங்க ஆரம்பிச்சிக்கல. இவங்க வந்து இன்னைக்கு காலகட்டத்துக்கு படம் மற்றவங்களோட அதிகமாக நல்லபடியாக வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன மசாலா என்ன அப்படின்னு இவங்க போயிட்டாங்க. இல்லை எம்ஜிஆராலும் எம்ஜிஆராக முடியாது, கலைஞராகவும் ஆக முடியாது. நடிகர் அஜித் மீது ஏன் உங்களுக்கு பிடிக்காம போச்சு? ஏதாவது மனக்கசப்பு ஏற்பட்டுச்சா? ஒரு தடவை ஏபிஎம் ஸ்டுடியோவில் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தோம், காமெடி ஷோ. ரோஜா மேடமும் ரமேஷ் கண்ணா சாரும் அஜித் வந்திருக்கிறாரு, வாங்க எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அவர் எடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு, நான் எடுக்க மாட்டேன், இல்லை நம்ம பசங்க தான் வாங்கன்னு ரோஜாவும் சொல்கிறாங்க, ரமேஷ் கண்ணாவும் சொல்கிறாரு. அவருக்கு கார் ஏறி ஓட்டார். அது எனக்கு ரொம்ப வருத்தம். அஜித் அவர் பிடிக்காமலாம் இல்லை, பிடிக்கும். இந்திய நடிகர் சங்கத்தில் பார்த்தா கூட அவர் சிரிப்பார் அப்படிம்பார், பிடிக்கும். அந்த சம்பவம் எனக்கு வந்து மனசு ரொம்ப ஆசையோடு போகிறோம், முடியாதுன்னு போயா அந்த மாதிரி மனசு கஷ்டமாக போச்சு. இன்னைக்கு இருக்கிற சினிமாலையும் ஜாதிய பிரச்சனைகள் இருக்கிறதா பார்க்குறீங்களா? இருக்குது சார், இருக்குது. ஜாதி பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? அது இந்த செலவனுங்க அதை வேணுமுனே கிளறிட்டு நடக்கிறானுங்க ஜாதி பிரச்சனை. எனக்கெல்லாம் நீங்கள் என்ன ஜாதின்னு தெரியாது, நான் என்ன ஜாதின்னு தெரியாது, உங்களுக்கு அவர் என்ன ஜாதின்னு தெரியாது. நம்ம பழகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு காலகட்டத்தில். அந்த காலத்தில் நடந்ததை கொண்டு வந்து இப்போ திருப்பி கொண்டு வந்து நான் நசுக்கப்பட்டேன், பிதுக்கப்பட்டேன், இது பட்டேன் அது பட்டேன்ட்டு ஒருத்தன் நாங்கள் இந்த வர்க்கம் இந்த வர்க்கம் எங்கள் ஆளுங்க தான் நடிக்கிறோம், எங்கள் ஆளுங்க தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட எங்கள் ஆளுங்க ஏரியாவில் தான் ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு வர்க்கம். இதெல்லாம் பின்னாடி நடக்குது. இப்போ இந்த முத்தியான்னு ஒரு டைரக்டரை பார்த்தாச்சுன்னா அவருடைய ஜாதிகள், அவருடைய ஆளுங்க, அவளுடைய அப்படி தான் அவர் போவார். சினிமா நடிகர்களை விட அவங்க தான் நடிக்க வைக்கிறேன்னு இம்பார்ட்டன்ட் கொடுப்பார். அதெல்லாம் நடிகர் சங்கம் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஏதாவது ஒன்று பெரிய லெவலில் முயற்சி எடுக்கணும் அதை தடுக்கிறதுக்கு. நடிகர் சங்கத்தில் இத்தனை உறுப்பினர் இருக்காங்க, அவங்கள விட்டுருவாங்க. பட்ஜெட்டுன்னு சொல்லிக்கிட்டு ப்ரொடியூசர் லெவலில் சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு அந்த ஜாதிக்காரங்களை வச்சு தான், அவருடைய இனங்களை வச்சு தான் ஷூட்டிங் எடுப்பார், அந்த ஊருக்காரங்களை வச்சு தான் மேக்ஸிமம் எடுப்பார். எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் சேர்க்கவே மாட்டார். அது மாதிரி இவர் மாரி செல்வராஜை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் ஜாதி பிரச்சனை இருக்குது. அது இவங்க ஒரு ட்ரெண்டு, அதாவது இந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ட்ரெண்டு பிடிப்பாங்க. அதில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டாக அவங்க பிடிச்சி வச்சு. இல்லை பாரஞ்சிதா இருக்கட்டும், மாரி செல்வராஜா இருக்கட்டும், அவங்களுடைய தரப்பு வாதம் என்னன்னா, இந்த வழியை நாங்கள் சொல்லலைன்னா வேற யாரை சொல்லுங்க, நீயே சொல்லுங்கப்பா, நீங்களே சொல்லுங்கள், அது சொல்கிற இடத்துல சொல்லுங்கள், படத்தில் போய் சொல்லிகிட்டு இருக்காங்க. படம் வந்து மக்கள் பார்க்குற படம் இது. வழிகளை சொல்கிறான்னு சொல்லிக்கிட்டு என்னதை சொல்லிக்கிட்டு இருக்கிறது. படம் பார்த்தீங்களா, ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா, நல்ல பாப்கார்னை சாப்பிட்டீங்களா, ஜாலியாக சிரிச்சிட்டே போனீங்களாங்கிறத விட்டுட்டு அவன் நம்மளை இவ்வளவு பண்ணியிருக்கானாப்பா, இவ்வளவு பண்ணியிருக்கானா, அந்த குழந்தை மனசில் என்ன தோணும்?
அந்த ஜாதிக்காரன் நம்மளை இவ்வளோ குழம்புப்படுத்திருக்கான். அந்த மாதிரி வளரும்ல, அவனுக்கு ஒரு இது வரும்ல. அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தானேங்க படம். சினிமாங்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே. கல்வி புகட்டு இது பண்ணுறதுக்கா? அவங்கவுங்க ஏதாவது ஒன்று சொல்லணுமேனு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அந்த இசைவாணின்னு ஒரு பொண்ணை ஊசி பேத்தி மாட்டுக்கறி, அந்த கறி, இந்த கறி, எந்த கறி, மாட்டுக்கறி தான் சூப்பர் கறிங்கிற மாதிரி பாட்டு படித்த இசைவாணின்னு வரப்போ, இப்போ ஐயப்பன் கோயிலை பற்றி ஒரு பாட்டு பாட்டிருக்காங்க. அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதெல்லாம் இவரால் உருவாக்கப்பட்டவங்க தான். பாரஞ்சித் அவர்களால் உருவாக்கப்பட்டவங்க தான் அந்த இசைவாணி இந்த குரூப்பு இதெல்லாம். அது விடுங்க, வேற கேள்விகள். இப்போ கோவிட் அப்படின்ற டைமில் வந்து உலகமே வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனையாக பாதிக்கப்பட்ட போது சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய நடிகர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க, இதையே நம்பி வாழ்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருந்தது. அப்படிங்கும்போது அப்போ நடிகர் சங்கம் வந்து உதவி இருக்கலாம். இப்போ வடிவேல் சாரின் ட்ரூப்பில் இருக்க நடிகர்களுக்கெல்லாம் வடிவேல் உதவி இருக்கலான்ற வாதம் எப்படி எழுதுதோ, அதே மாதிரி நடிகர் சங்கத்தில் மொத்தமாக இருக்காங்க, நடிகர் சங்கம் உதவி இருக்கலான்ற மாதிரியான பேச்செல்லாம் அடிபட்டுச்சு. நடிகர் சங்கம் உதவணுமா, உதவுற நிலைமையில் இருக்கா? கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்கல்ல, அப்பவும் நீங்கள் அந்த வடிவேல் சார் அப்படி டச் பண்ணுறீங்க. வடிவேல் சார் குரூப் சொன்னாங்க, குரூப்பில் உள்ளவங்களுக்கு வடிவேல் உதவி இருக்கலாம். இல்லை, அவங்க ரெக்வஸ்ட் பண்ணனால சொல்லுங்கள். என்கிட்ட கூட பணம் வேணுமான்னு கேட்டாருங்க வடிவேல் சார். கேட்டார் எனக்கு. அவங்க எதை அடித்து வேணாலும், எந்த கோவிலில் அடித்து வேணாலும் சத்தியம் பண்ணுவேன், உனக்கு பணம் வேணுமான்னு எனக்கு கேட்டார். பல தடவை கூட ரெண்டு தடவை 3 தடவை கூட என்கிட்ட கேட்டிருக்காரு, பணம் வேணுமா, பணம் அனுப்பிட்டுமா, எவ்வளோ அனுப்பணும் சொல்லு அப்படின்ட்டு. இல்லை, அந்தளவுக்கு செய்கிற மனப்பான்மை உள்ளவர் தான் அவர். இன்னும் கேட்டாச்சுன்னா அவர் வந்து பண உதவிகளை விட நடிக்க வாய்ப்பு கொடுத்து பணம் வாங்கி கொடுக்குறவர் நிறைய. நான் எனக்கு ஒரு 2-3 மாதமாக ஷூட்டிங் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். என்னடா பண்ணுறேன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக சுந்தர்சி சார் படம் சொல்லிவிட்டார். ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போனாங்க, நடிக்க வச்சாங்க. ஒரு நாளைக்கு 20,000 ரூபா வச்சு 3 நாளைக்கு 60,000 ரூபா ப்ளஸ் கன்வீனியன்ஸை கொடுத்து அனுப்புகிறாங்க. 3 நாள் தான் நடித்தேன், 60,000 ரூபா. இப்போ நான் அவருக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும்? அவருக்கு ஒரு 10,000 ரூபா இருக்கும் அவருக்கு ஒரு மாதத்துக்கு. நான் 3 நாள் நடித்தேன், 60,000 ரூபா வாங்கிட்டு வந்தேன். எப்படி வடிவேல் தானே? அந்த பணத்தை சேர்த்து வச்சுக்கணும்ல, நான் கஷ்டப்படுற காலகட்டங்களுக்கு வச்சுக்கணும்ல. அந்த சமயத்தில் ஃபுல்லாக மங்களம் பாடிக்கிட்டு எனக்கு கொரோனா வந்துச்சு, எனக்கு வடிவேல் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணலை. என்ன சினிமாவில் யார் ஹெல்ப் பண்ணாங்க? எந்த நடிகர் ஹெல்ப் பண்ணாப்புல? கோடியாக வாங்கின சூப்பர் ஸ்டார் ஹெல்ப் பண்ணாரா? யார் ஹெல்ப் பண்ணாங்க? சூப்பர் ஸ்டாருக்கெலாம் அவ்வளவு சொத்துக்கள் கர்நாடகாவில் இருக்குது, ஃபேக்ட்ரி இருக்கும்பாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு அத்தனை பேர் கொடுக்கணும்னா கூட கொடுக்க முடியும். கொடுத்தாரா? கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறீங்களா? அவன் விருப்பம், கொடுக்கறது கொடுக்காது அவன் விருப்பம். நம்ம யாரையும் நம்பி நம்ம வாழக்கூடாது. நமக்கு பணம் தேவையா, நம்ம உழைக்க பணம் வர்ற சமயத்தில் அதுக்குன்னு சேர்த்து வச்சுக்கணும். நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரில, எனக்கு என்ன வியாதி வரும், எப்போ சாப போகிறோம்லாம் தெரியல. அப்போ என்ன பண்ணணும், நமக்கு நல்லா இருக்கிற சமயத்தில் சேர்த்து வச்சுக்கணும். இது ஹாஸ்பிட்டலுக்கு, இது பசங்களுக்கு, இது அப்படின்னு சேர்த்து வச்சுக்கணும். நல்லா இருக்கிற சமயத்தில் ஒரே ஆட்டம், மற்ற சமயத்தில் அவன் கொடுக்க மாட்டான், அவன் கொடுக்கல, இவன் கொடுக்கல என்ன. அது மாதிரி இப்போ கொஞ்ச நாள் ஒரு ட்ரெண்டு போய்கிட்டு இருக்குதுங்க. எவனுக்காக பணம் தேவைன்னா ஆஸ்பத்திரியே படுத்துக்கிறான். எனக்கு குடும்ப எனக்கு பிரச்சனை, எனக்கு அங்கே காப்பாற்ற ஆள் இல்லை, அது இல்லை, இப்போ நான் செத்து போயிடுவேன், அப்படியே ஆஸ்பத்திரியிலே படுத்துக்கிறானுங்க. படுத்துக்கிட்டு பணம் தேவைங்கிறானுங்க. என்ன சொல்கிறேன், எல்லாருக்கும் பண தேவைகள் தான். அதுக்கு உழைக்கிற சமயத்தில் சேர்த்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் நல்லபடியாக வாங்க. நடிகர் சங்கம் உதவுற நிலைமையில் இருக்கான்னு கேட்டேன். நடிகர் சங்கம் உதவுறதுக்கு அவங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு அவங்க வருவாங்க. அவங்க உங்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? பாவம், ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உனக்கு அங்கே சம்பளம் கொடுக்கல, அங்கே ஒருத்தர் அடிச்சிட்டாரு, அங்கே ஒரு ப்ராப்ளம்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நடிகர் சங்கத்தில் அந்த சமயத்தில் அரிசி பருப்பெல்லாம் கொடுத்தாங்க. நான் கூட வாங்கி 1-2 பேருக்கு கொடுத்தேன். நடிகர் சங்கம் சின்ன திரையும் கொடுத்தாங்க, பெரிய திரை நடிகரும் கொடுத்தாங்க. வடிவேலு சார் திருப்பி வந்தப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக எங்கள் அண்ணன் வந்துட்டாரு, இனிமே பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. இப்போ தொடர்ந்து படங்கள் நடிக்கிறாரு. கேங்கஸ் அந்த படமாக இருக்கட்டும், மாரீசன் ஃபகத் ஃபாசில் சார் கூட நடிக்கிற படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணுறாரு. இனிமே அவர் கெரியர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நடிச்சுக்கிட்டே தான் இருப்பார் அண்ணா, என்ன நடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். கேங்கர்ஸ்லாம் ஐயோ, நீங்கள் சொன்னீங்களே வேறு லெவல் எனர்ஜிங்க, வேறு கேங்கர்ஸ் வந்தவொன்னே பாருங்கள், சுந்தர்சி சார், வடிவேல் சார்
கெட்டப்பும் எல்லாம் சில விஷயங்கள் சொல்லக்கூடாது விடுங்க. படம் ரிலீஸ் ஆயிரும் பாருங்க. அப்படி ஒரு கெட்டப்பா, அப்படி ஒரு காமெடி. என்ன எதிர்பார்க்கலாம் அந்த படத்துல? இப்போ சுந்தர்சி சார், வடிவேல் சார்ன்னு ஒரு எதிர்பார்ப்பீங்கல்ல, அதை அதே பூர்த்தி பண்ணிடுவாங்க. அதை விட அதிகமாக இருக்கும் இதில். அப்படியா? ஆமாம் ஆமாம், ம், அது ம், பாருங்க தெரியும். நான் நடிக்கும்போது எங்களை விழுந்து விழுந்து சிரிச்சு 10 நிமிஷமா சிரிச்சு நடந்தேன். அங்கே நான் இல்லை, அங்கே எல்லாருமே நடந்து விழுந்து சிரிச்சு நடந்தோம். அவங்க ஒரு லேடி கெட்டப்பில் வருவாங்க, என்கிட்ட தான் வருவாங்க. கற்பழிச்சிட்டான்ட்டு ஒரு 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 ஆளை, ஒரு பொண்ணை காமிச்சு, பொண்ணு இல்லை அதுவும் ஒரு மேல் தான், இவருக்கு லேடி அவரும் ஒரு லேடி, கற்பழிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஆளு இவனை கற்பழிச்சிட்டான்ட்டு ஒரு கிளையை கொண்டு வந்து காமிப்பாப்புல. அந்த சீனெல்லாம் ஐயோ, யூனிட்டே கல 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 கலகல நடிக்கவே முடியல, அவ்வளோ தூரத்துக்கு சிரிப்பு. நல்லா இருக்கும் படம். அது காமெடி ட்ராக்ல வடிவேல் சாருக்கு ஒரு கம்பேக்கா இருக்குமா? இல்லை, அது கதையோட சேர்ந்த காமெடி இல்லையா? அது இப்போ தான் இது கிடையாது இல்லை, அவர் டெவலப் பண்ணுவார். ஆனால் கதையோட சார்ந்த காமெடி தான், ட்ராக்குன்னு கிடையாது. கிடையாது. ஆமாம், அதனால தான் இப்போ எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து ஈஸியாக டப்புன்னு போய் நடிக்க முடியல. இவர் எங்கள் டைரக்டர்கிட்ட சொல்லி அவங்க நம்மள மாதிரி உருவம் தேவைப்படுதான்னு பார்த்து, அதுவும் அவங்க ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம நம்ம கொடுக்க மாட்டாங்க. அதனால கஷ்டமாக தான் கிடைக்குது. ஆனால் நடிச்சிடுறோம், ஏதோ ஒன்று நடிச்சிடுறோம் போயிட்டு. இப்போ யோகி பாபு, சந்தானம், ரெடன் கிங்ஸ்லி, சூரி இந்த மாதிரியான நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிறைய படங்கள்ல அவங்கள தான் பார்க்க முடியுது. இந்த வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க, அவங்களுடைய வளர்ச்சியெல்லாம்? ஆமாம், அவங்க நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ சூரியலாம் எப்படி இருந்தவர், தன்னை மாற்றி மெருகேற்றி விடுதலை மாதிரி ஒரு படம், விடுதலை மாதிரி வந்து, கருடன் மாதிரி வந்து, இப்போ விடுதலை 2 ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த படம் ஒன்று நடிக்க போகிறாரு, இந்த விலங்கு டைரக்டருடைய படம் ஒன்று நடிக்க போகிறாரு. கெட்டப்பெல்லாம் மாட்டி தாடிகள்லாம் வளர்த்து வச்சுருக்காரு. அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி தான். அது யோகி பாபு வந்து இறைவன் அருள் மட்டுமே அவருக்கு. ஓ, திறமை அதெல்லாம் கிடையாது, இறைவனுடைய அருள். அதில் யோகி பாபு வளர்ந்துக்கிட்டே இருக்கார். சூரிய வந்து கடுமையான உழைப்பு, அதில் வந்திருக்காரு. இவர் இறைவன் நம்பிக்கை அதிகம், முருகன் அருள் புரிஞ்சு இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கார். அது மாதிரி அவங்கவுங்க ரெட்டின் கிங்ஸ்லிக்கு இவர் நெல்சன் சாருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்படி போயிட்டு அவர் ஒரு ட்ராக்ல அப்படி போயிட்டுருக்கு. எல்லாம் நல்ல வளர்ச்சி, நல்ல சந்தோஷம். இப்போ நீங்கள்லாம் அப்போது ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி இருந்தபோது கூட அவங்க அங்கங்கே அப்போ பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க ஒரு பெரிய அந்தஸ்துக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது மற்ற நடிகர்கள், அதாவது நீங்கள்லாம் இருக்கும்போது அவங்களுடைய படங்களில் அவங்களெல்லாம் இணைச்சிக்கிறாங்களா? ரெடின் கிங்ஸ்லேயே என்கிட்ட பேசுவார். அவர் அப்பப்போ பேசுவார், 1 மணி நேரம் ரொம்ப நாள் பேசுவார். அவர் ஒய்ஃபை கூட எனக்கு கல்யாணம் பண்ண ஒய்ஃபை கூட கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு ஃபோட்டோ அனுப்பி காமிச்சார், இதான் என் ஒய்ஃபுன்னு. அது மாதிரி நல்ல நண்பர் தான். இடையில சொன்னார், இப்போ ஒரு படம் ஜெயிலர் 2ல் கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்புறம் நாங்கள் ஏதோ ஒரு படம் பண்ண போகிறோம், அதில் கூட உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. வாய்ப்பு தராருங்கிறதுக்காக வேண்டிலாம் நான் வந்து பேசுகிறது கிடையாது. தராரு, ஓகே, நடந்தால் நல்ல விஷயம் தானே, அது ஒன்றும் இது இல்லை. சூரி, சந்தானம், யோகி பாபு, அதுதான் சூரி நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவரெல்லாம் இது வரைக்கும் ஒரு படத்தில் கூட நான் நடித்ததில்லை. சந்தானம் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். அவர் அந்த விஜய் டிவியில் அந்த இது ப்ரோக்ராம் பண்ணும்போது நான் நுங்கம்பாக்கம் டெலிஃபோன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன். அந்த டீ கடைக்கு தான் வருவாங்க டீ சாப்பிட்றதுக்கெல்லாம். அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி இவங்க இந்த ட்ரூப்னு தெரியும்னா, அங்கே அந்த லொல்லி சபா மனோகர் இருக்கார்ல, அவர் ஃபஸ்ட்டு என்னுடைய மேடை நாடகத்தில் தான் அவரை நடிக்க வச்சேன். ஆரம்ப கட்டத்தில் எப்படி நடிக்க தெரியும்னா, என்னுடைய டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு லேடியோடைய பொண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதனால எனக்கு அவர் நல்லா தெரியும். அவர் அங்கே இருப்பார் அந்த இடத்துல. ஓ, இது அப்படியா, ஓ அப்படின்னு தெரிஞ்சுக்குவேன். அவரு கூட எனக்கு ஒரு 2-3 படத்தில் அவர் ரெஃபர் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அவரோட கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது. அவரும் நமக்கு ஆப்போசிட்டாலாம் மூஞ்செல்லாம் காமிக்கல, நல்லா தான் பேசினார். சந்தானத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யோகி பாபு அவ்வளோதான். வேற நிறைவான கேள்வி சார். இன்னைக்கும் சினிமாவில் நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து வந்த மாதிரி ஏதேதோ கிராமங்கள்லேருந்து, ஏதேதோ டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சென்னைக்கு நான் சினிமாவில் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு கூட யாராவது கிளம்பி இருக்கலாம். அவங்களுக்கு உங்களுடைய, நீங்கள் ஒரு சீனியராக அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சஜஷன், அட்வைஸ் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு நடிக்கணுன்ட்டு வர்றாங்கல்ல, அவங்க சாப்பிட்றதுக்கு, தங்குறதுக்கு, போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு, இதுக்கு ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கணும். இந்த 3 இல்லைன்னா சினிமா கம்பெனி போக முடியாது. உங்கள்கிட்ட வரேன்னா ஓரளவுக்கு விளைஞ்ச விளையமாக இருக்கணும். நாற்று அடிச்சுட்டு ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு நின்னோம்னா அதனால் அனுப்பும்பாங்க. இதுக்குள்ள வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டு ஒரு சினிமா கம்பெனிக்கு போகணும்.
அங்கே போகும்போது தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 4 லைன் டைலாக் கொடுத்தாங்கன்னா அது மெமரி பவர் வேணும். ஒரு லைன் டைலாக்கை மாடுலேஷன் வேணும். இந்த டைலாக்னா அதை மாடுலேஷனோடு சொல்லணும். இப்படி தன்னுடைய திறமைகளை தனித்திறமைன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த திறமையை வச்சுட்டு வாய்ப்பு கேட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். இன்றைக்கி எங்கள் காலகட்டங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. உங்களை மாதிரி ஆளுங்க தான் வரணும். கண்டிப்பாக நீங்கள்லாம் வாங்க. தமிழ் சினிமா உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. திறமையோடி வாங்க. ஆனால் ஏதோ காசு வேணும், அதையும் பார்த்துக்காங்க. இந்த நேர்காணல் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் தொடர்ந்து சினிமாவில் நடிக்கணும், மகிழ்ச்சிட்டே இருக்கணும்னு நாத சார்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றி சார். நன்றி சார். Taste the Daily.